நமது ஜாதகத்தில் குரு பகவான் வலிமையாக இருந்தால் அந்த ஜாதகர் இனிப்பு சம்பந்தப்பட்ட உணவு பதார்த்தங்களை அதிகமாக உண்பார் என்று அமைப்பு போல நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்ம ஜென்ம குரு அப்படி வரும்பொழுது நாம் இனிப்பினால் செய்த உணவு பண்டங்கள், உதாரணத்துக்கு பூந்தி, அவ்வாறு உணவு பதார்த்தங்களை செய்து கோவில்களில் பூஜை செய்து, அல்லது லட்டு செய்து கோவிலில் பூஜை செய்து, கோவில்களில் அன்றைய தினமோ அல்லது ஏதோ ஒரு வியாழக்கிழமையோ நாம் அனைவருக்கும் நாம் பிரசாதமாக வழங்கும் பொழுது நமக்கு அந்த குரு பகவானோட அமைப்பு, அந்த ஜென்ம குரு என்பது அலைச்சல்களை சற்று குறைப்பார் என்பதில் ஐயமில்லை. இதை நீங்கள் செய்து பார்க்கும்போது இதனோட பலனை நீங்கள் அனுபவிக்கலாம். மேலும் கொண்டைக்கடலை அப்படி அனைவருக்கும் தெரிந்தது, 16 கைப்பிடி அளவு கொண்டைக்கடலை அளந்து அதில் நீங்கள் அனைவருக்கும் அந்த கொண்டைக்கடலத்தை தாளித்து கோவிலில் வழிபட்டு அனைவருக்கும் பிரசாதமாக அளிக்கலாம். அதுவும் இந்த குரு